நீ என்னடி மூஞ்சி தூக்கிட்டு போய் இரவணத்துல வச்சிட்டு இருக்க? எங்க போயிருக்கா பழனி? ஒரு 4 கிழமை திருவிழா பண்டிகைனா என்ன பண்ணுவாங்க? என் புருஷன் மட்டும் தான் ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லி அனுப்பி வச்சிராங்க. இன்னைக்கு மச்சப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆமா குமார், எங்க வீட்டுக்கு போகலாம் நான் சொன்னேன். உங்க சித்தப்பாவும் சரின்னு தான் சொன்னாரு. ஏண்டா நீ கடை திறக்கிறத பத்தி உன் மச்சான் பாண்டியன்ட்டியும் ஒரு வேலைய கட்டி பேசியடா? இல்லனே, அதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் அமையல. அதுக்கெல்லாம் என்ன சந்தர்ப்பம் அமைச்சிட்டப்பா? சொந்த பிசினஸ் தொடங்குறேன்னு பழிச்சு சொல்ல வேண்டியதானே? இல்லப்பா இல்ல, அப்படி எல்லாம் எடுத்தோம் கவுத்தம் நல்லா சொல்லிட முடியாது. அப்படின்னா எப்பதான் சொல்ல போறீங்க? நான் பேசுறேன், பாத்து பேசுறேன். பேசாம இரு, உன்னோட கவலை. நாளை மறுநாள் நல்ல நாளா இருக்கு, கடையை திறக்கிறோம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். ஆனா எதுக்கு நான் இம்புட் அவசரம்? டேய் சில விஷயத்தெல்லாம் சட்டுப்பட்டு முடிக்கணும், தள்ளி போடக்கூடாது. ஏமா சுகன்யா சொல்ல சரிதானே? இப்ப இந்த நிமிஷம் கடையை திறந்து கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். பாருடா கல்லாவுல உட்கார பண்ணி ரெடி ஆயிடுச்சு, நீ ரெடியா மாட்டற? என்னடா ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? நீ வா ஒரு நிமிஷம் உள்ள வா சொல்றேன். வா டேய் வாடான்னு சொல்றல, வா உள்ள வா. போடா அத்த கூப்பிடல, தங்கி நின்னுட்டு. இல்ல எப்படியும் கவர்மெண்ட் ஆளுங்க வீட்டுக்கு தான் வர போறாங்க. இல்லத்தா இத ஒரு வேலையா வச்சுக்கிட்டே இவங்க போகணுமா? அப்படி இல்லனா எல்லாரும் அவங்க வேலைய விட்டுட்டு எல்லாரும் வீட்ல இருக்க வேண்டிய நிலைமை வரும். அதெல்லாம் எதுக்கு தேவையில்ல. மயிலே நீ போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு போ. ஆதார் கார்டு அது இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா எனக்கு எங்க வச்சுனே தெரியலையே. மறுபடியும் தொலைச்சிட்டியா நீ? என்ன முடிச்சிட்டு இருக்க? இப்பவே போய் எடுத்துட்டு வா மயிலே. இப்பவே வா. ஏன் மாமா சாப்பாடு எல்லாம் ரெடி, எல்லாரும் சாப்பிடணும் பசியோட நிக்கறாங்க. அப்புறம் எடுத்துட்டு வரேனே. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ரூம்ல பீரோல இருக்கும். அத தேடுறதுக்கு உனக்கு எப்படி நேரம் ஆக போகுது? போ மயிலே போய் எடுத்துட்டு வா. அப்புறம் எடுத்து தரேன் மாமா. அடி ஆத்தி, இந்நேரத்துக்கு எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. உள்ள போலாமா வேணாமா? மீனா, ஷூ, மீனா எப்படி தூங்குறவாரு? மீனா, மீனா, ஐயோ அம்மா எந்திரிச்சிட்டாங்க. என்னடா மீனாமா? மீனா எதுக்கு அவளை கூப்பிட? அது கொஞ்சம் வெளியில போகணும். டேய் தீபாவளி அதுமா எங்க வெளியில கூட்டிட்டு போற? நீ கொஞ்சம் மீனாவை எழுப்புமா? டேய் எழுந்ததுல இருந்து 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம அவ வேலை பார்த்துட்டு இருந்தாடா. பாவம்டா, இப்பதான் அசந்து தூங்குறா. அது உனக்கு பொறுக்கியாடா? அம்மா சொல்றத கேளுமா, எழுப்பி விடுமா. டேய் அதெல்லாம் முடியாது, போட. இது என்ன அநியாயம்? ஐயோ, டேய் உள்ள வந்து பிடிச்சு பிடிச்சு போட. ஏன் போட்டாடி கூப்பிட எனக்கு உரிமை இல்லையா? ஒண்ணுல நீ தூங்குமா. இதெல்லாம் ரொம்ப அராஜகம். இவ இப்போதைக்கு வர மாட்டாளே. ஆமா கூப்பிட்ட மரியாதைக்காக நாமளாவது போயிட்டு வந்தோமே. வாங்க மாப்ள. உட்காரு மாப்ள. மாப்ள நீங்க? அவ வரல மாமா, நான் மட்டும்தான் வந்தேன். நினைச்சேன் அவளாவது வரதாவது. பேசிட்டு நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்ள மீனா ஏன் வரல? அது அவ தூங்கிட்டு இருக்கா மாமா. தூங்கிட்டு இருந்தானா எழுப்பி கூப்பிட்டு வர வேண்டியதானே மாப்ள? அப்புறம் அதுக்கு வேற சண்டை போடுவாரு. கூட்டிட்டு போன குவார்டர்ஸ்ல என்னால நிம்மதியா தூங்க முடியல. தயவு செஞ்சு என் மாமியார் வீட்டுல கூட தூங்க விட மாட்டியான்னு கேட்பா. என்னடா இவன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கானேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு வேற யாருகிட்ட சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அதே உங்க 2 பேர்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். மாப்ள நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் எங்க 2 பேர்ட்டு மனசை விட்டு பேசுங்க. தேங்க்ஸ் மாமா. மீனாவுக்கு குவார்டர்ஸ் கிடைச்சதுமே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் அவளும் தனியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப கடைசியா பார்த்தோம்னா நான் மட்டும்தான் இந்த குவார்டர்ஸ்ல தனியா இருக்கேன். வேலைக்கு போற நேரம் போக மீதி நேரம் ஃபுல்லா மீனா எங்க அம்மா வீட்லயே தான் இருக்கா. நானும் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. எல்லாத்துக்கும் திட்டுறா, சண்டை போடுறா.